இறைவன் என்ற ஞானத்திலே நாம் ஜீவ சேவை செய்ய வேண்டும் வாழ்க்கையிலே. ஜீவனெல்லாம் இறைவன் என்ற ஞானத்திலே நாம் ஜீவ சேவை செய்ய வேண்டும் வாழ்க்கையிலே. நாளும் மனித கடவுளை நாம் போற்றி நிற்போமே, நாளும் மனித கடவுளை நாம் போற்றி நிற்போமே. பல நாமரு கதை ஒன்று சொல்றேன். ஒரு 7-8 கிராமம் சேர்ந்து ஒரு இடம், ஒரு 8 கிராமம் சேர்ந்து ஒரு பகுதி. அந்த கிராமத்து ஜனங்களுடைய தொழில் என்னன்னா வேட்டையாடுறது. அதாவது மிருகங்களை வேட்டையாடி அதனுடைய தோல்களை கொண்டு வந்து விற்பனை செய்வது. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் அந்த தொழிலுக்கு போயிட்டு வருவாங்க. அந்த கிராமத்தினுடைய நியமம் என்னன்னா, அந்த குடும்பத்தினுடைய தலைவர் வயதான பிறகு அவருக்கு அப்புறம் ஒரு பையன் அந்த தொழிலுக்கு அனுப்பி வைக்கணும். இதற்கு ஒரு சட்ட நியதி உண்டு. என்ன அப்படின்னா, அந்த முதல்ல தொழிலுக்கு போக போறேன் என்ன செய்வாங்கன்னா, ஒரு நாள் இரவு முழுவதும் அவன் காட்டுல தனியா இருந்துட்டு வரும். என்ன செய்யணும்? ஒரு நாள் இரவு முழுவதும் காட்டுல தனியா இருந்துட்டு வரும். இது அவ்வளவு ஈஸியா? அது பயங்கரமான காட்டுல நடுக்காட்டுல கொண்டு போய் விட்டுருவாங்க. இவரும் ஒரு இந்த நிகழ்ச்சி ஒரு குடும்பத்துல வருது. என்ன ஆகுது, அவங்க பையனுக்கு ஒரு 20 வயசு ஆயிடுது, இவங்க அப்பாவுக்கு 60 வயசு ஆயிடுது. அவர் சொல்றாரு, இனிமே என்னால வேட்டையாட முடியாது, இனிமே நீ தான் பண்ணணுங்கிறாரு. அவன் என்ன சொல்றான், என்னால போக முடியாது, நான் காட்டுக்குள்ளலாம் போக மாட்டேன், எனக்கு பயமா இருக்குது, காட்டுல இருக்கிற மிருகங்கள்லாம் என்ன பண்ணிடும், சாப்பிட்டு நான் போக மாட்டேன் அப்படிங்கிறான். இல்லப்பா, நம்ம குடும்ப சூழ்நிலை, எனக்கு அப்புறம் நீ தான் பண்ணணும், இனிமே என்னால போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை பேசி சமாளிச்சு காட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. நடு காட்டுக்குள்ள போயிடுறாரு. அவனை கொண்டு போய் விடுறாரு. அவன் பயங்கரமா சத்தம் போடுறான். சாயந்தரம் 5 மணி, என்னால முடியவே முடியாது, என்னை நீங்க கூட்டிட்டு போயிடுங்கன்னு சொல்லி கெஞ்சுறான். உடனே அவங்க அப்பா சொல்றாரு, உனக்கு இவ்வளவு பயமா இருக்கிறதுனால நான் உனக்கு உதவி செய்யறேன். என்ன செய்யறேன்னா, உன்னுடைய கண்களை ஒரு கருப்பு துணியால கட்டிடுறேன், சரியா? நீ நைட்டு கூட என்ன பண்ண, இங்கே இரு, காலையில வந்து நான் உன்னை அவுத்து விட்டுறேன். ஆனா எக்காரணத்தை கொண்டு நடுகிறோட கூட என்ன பண்ணிடாத, கைத்த அந்த துணி அவுத்துறாத, அவுத்துட்டு ரொம்ப பயம் வந்துடும் அப்படிங்கிற. உடனே சரி, இன்னும் சரி, அப்பா ஏதோ சொல்றாரு, இனிமே நம்ம என்ன பண்றது? அப்புறம் கருப்பு துணியால அவன் கண்ணை கட்டிடுறாரு. அவங்க அப்பா ஒரு 5:30 மணிக்கு கட்டுறாரு. 6 மணிக்கு அப்படியே இருட்ட ஆரம்பிக்கும். இருட்ட ஆரம்பிச்சோடனே பறவைகள் சத்தமா கேட்கும். ஒரே சத்தம் சத்தம் சத்தம். அந்த சத்தத்தை கேட்க கேட்க இவனுக்கு பயங்கர பயம் வருது. 6, 10, 7 மணிக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா, எல்லா குருவிகள் பறவைகள் என்ன செய்ய ஆரம்பிக்கும், அடைய ஆரம்பிக்கும். இவன் பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிக்கிறான். அப்பா என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு இவனுக்கு துணி அவுக்கிறதுக்கு பயம். ஏன்னா அவுத்துட்டா இன்னும் பயம் அதிகமாயிடுன்னு சொல்லிட்டு 7 மணி ஆனது. இந்த பறவைகள் சத்தம்லாம் அடைகிறது. இந்த நரி, ஓநாய், சிங்கம், புலி இதெல்லாம் அந்த பக்கம் இந்த பக்கம் சத்தம் போட்டுட்டு இருக்கு. அதெல்லாம் ஒரு 8-9 மணிக்கு போகுது. அப்புறம் இதெல்லாம் அடங்கி போயிடுது. 9 மணிக்கு மேல இந்த சல இந்த செட்டைகளுக்குள்ள பாம்பு, பூரா, பூச்சி போற சத்தம்லாம் கேட்குது. இவன் நல்ல ஒரு பாறை மேல நிக்கிறான், எங்கேயும் நகர மாட்டேங்கிறான். ஏன்னா எங்கிட்டாவது போனா நம்மள ஏதாவது பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு 10-11 மணி வரைக்கும் இவன் என்ன பண்ணிருக்கிறான், சத்தம் போட்டுட்டே தான் இருக்கான். 11 மணிக்கு இருக்கு சத்தமா என்ன ஆயிடுச்சு, எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு. ஏன்னா பறவை எல்லாம் போய் அதோட இடத்துக்கு சேர்ந்துருச்சு, மிருகங்கள்லாம் அதோட இடத்துக்கு போய் சேர்ந்துருச்சு, இந்த ஊர்வன பரப்பனை எல்லாம் அதோட இடத்துக்கு சேர்ந்தோடனே இப்ப காடு என்ன ஆயிடுச்சு, நிசப்தம் ஆயிடுச்சு. அமைதியா இருக்கு, இவனும் அமைதியா இருக்கிற, இவனும் அதுல இப்படியே நேரம் போய்கிட்டே இருக்கு. கரெக்டா 3 மணிக்கு இந்த பறவைகள் என்ன ஆரம்பிக்க ஆரம்பிச்சிச்சு, எழுந்திருக்க ஆரம்பிச்சிச்சு. இப்ப இவனுக்கு முதல் நாள் இரவு இருந்த பயம் இப்ப இல்ல. ஏன்னா இந்த இடைப்பட்ட நேரத்துல இவன் என்ன பண்ண கண்டுபிடிச்சிட்டான், முதல் நாள் நைட்டு சத்தம் போட்டதான் இது பறவைகள் தான். இப்ப அதெல்லாம் என்ன பண்ணுது, எழுந்திருச்சு போகுது. அப்ப அடைகிற சத்தத்துக்கும் இப்ப எழுந்து வர சத்தத்துக்கும் வித்தியாசம் தெரியும். இப்ப இவன் வந்து அமைதியா கவனிக்கிறான். அப்புறம் கொஞ்ச நேரம் ஆகுது, இந்த மிருகங்கள் எல்லாம் மெதுவாக போறது வர்றது எல்லாம் ஆக்டிவ், பழைய நிலைமைக்கு எல்லாம் வந்துருச்சு. இதுக்கு நமக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறத இவன் புரிஞ்சுட்டான். கரெக்டா 6 மணி ஆகுது. இவருடைய முகத்துல சூரிய வெளிச்சம் படுது. பட்ட உடனே அவங்க அப்பா அப்படியே பின்னாடி இருக்கிற அந்த துணியை அப்படியே கலட்டி விட்டுறாரு. அவங்க அப்பாவை பார்த்த உடனே இவனுக்கு ஒரே ஆனந்தம். அப்பா நைட்டுக்கு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு, நான் அந்த சத்தத்தை கேட்டேன் இந்த சத்தத்தை கேட்டேன், நான் அழுதுட்டே இருந்தேன், அழுது கத்திட்டே இருந்தேன்
அப்புறம் 11 மணிக்கு மேல எனக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு, இது வெறும் சத்தம் தான். நான் தான் என்ன பண்ணிட்டேன், இதெல்லாம் புரிஞ்சுக்கிறாம இருந்துட்டேன். அப்புறம் காலையில ஆக ஆக இதெல்லாம் மாறிக்கிட்டே வந்துருச்சு. இப்ப எனக்கு புரியுது, காட்டுல நடக்கிற விஷயத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, இதோடு போராட நான் என்ன ஆயிட்டேன், தயாராயிட்டேன் அப்படிங்கிறாரு. இதையெல்லாம் பார்க்காம நீங்க போயிட்டீங்க, நீங்க இருந்திருந்தீங்கன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிறாரு. உடனே அவன் அப்பா சொல்றாரு, நான் நைட்டு கூட உன் பக்கத்திலேயே தான் உட்காந்துருந்தேன். என்னது, உன் பக்கத்திலேயே தான் இருந்தேன். ஏன்னா நான் அவனுடைய எல்லா கஷ்டத்தையும் பார்த்தேன், உன்னுடைய அமைதியையும் பார்த்தேன், உன் சந்தோஷத்தையும் பார்த்தேன். இப்ப நீ முழுமையா புரிஞ்சுக்கிட்ட, இனிமே நீ வாழ்க்கையில என்ன ஆயிடுவ, ஜெயிச்சுவேன்னு சொல்லிட்டு தான் நான் அவன் கட்ட அவுத்து விட்டேன் அப்படிங்கிற. உடனே அவன் அவ்வளவு சந்தோஷப்பட்டான். அந்த மாதிரி கடவுளும் பக்கத்திலேயே இருக்கு. வேத ரிஷி விவேகானந்தர் விஜயமாகிறார், பாரதத்தை மீண்டும் பார்க்க பவனி வருகிறார். வேத ரிஷி விவேகானந்தர் விஜயமாகிறார், பாரதத்தை மீண்டும் பார்க்க பவனி வருகிறார். தேச தாயின் தவ குழந்தை சுவாமி வருகிறார், நம் தேச நிலையை நேரில் காண தேரில் வருகிறார். தேச தாயின் தவ குழந்தை சுவாமி வருகிறார், நம் தேச நிலையை நேரில் காண தேரில் வருகிறார். எழுக எழுக எழுகவென்று முழங்கி வருகிறார்.